அனைவருக்கும் வணக்கம். நாம இப்ப பாக்கியலட்சுமி சீரியல்ல என்னெல்லாம் சுவாரஸ்யமான விஷயங்கள் நடக்குதுன்னு பார்க்கலாம் வாங்க. நம்ம பாக்கியலட்சுமி தான் வீட்டுக்கு வரப்போற மாப்பிள்ள ஒரு டக் கேஸ்ல அரெஸ்ட் ஆன ஒரு அக்யூஸ்ட் அப்படிங்கிற விஷயம் வீட்டில் இருக்கிற எல்லாருக்குமே தெரிய வரணும் அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க. ஒரு ரெஸ்டாரண்ட்டுக்காக தான் பையனோட வாழ்க்கையை முன்னாடியில என்ன நடந்துச்சு அப்படிங்கிற எல்லா இன்சிடென்ட்டையும் டோட்டலா மறைச்சிட்டு நம்ம இனியாவை பொண்ணு கேட்டு கல்யாணம் வரையும் கொண்டு வந்துட்டாங்க. இப்போ லாஸ்ட் மினிட்ல மாப்பிள்ளையை பார்த்து நம்ம பாக்கியோட ரிலேட்டிவ்ஸ் ஒருத்தர் என்ன பண்றாங்கன்னா, இந்த பையனை வந்து நான் ஏற்கனவே பார்த்துருக்கேன், அதுவும் ஒரு போலீஸ் ஸ்டேஷனில் அரெஸ்ட் ஆகி அக்யூஸ்டாக இருந்தான் அப்படிங்கிற விஷயத்த சொல்கிறாங்க. இதை கேட்டதுமே பாக்கியாவுக்கு தூக்கி வாரி போடுறது, என்னடா இது வசதியான குடும்பம்னு மட்டும்தான் யோசிச்சாங்க. அவங்களுக்காக நம்ம எல்லையை மீறின எல்லா செலவும் பண்ண ஆரம்பிச்சிட்டோம். இப்போ இப்படிப்பட்ட ஒரு கேஸில் அரெஸ்ட் ஆன ஒரு பையன் நம்ம இனியோட வாழ்க்கையை எப்படி சேஃபாக பார்த்துக்குவோம் அப்படிங்கிற 1008 கேள்வி நம்ம பாக்கியோட மனசுக்குள்ளே ஓடிக்கிட்டே இருக்கு. ஓடுனது மட்டும் இல்லாமல் கல்யாணத்துக்கு முன்னாடி இதை நிறுத்தினா மட்டும்தான் இனியோட வாழ்க்கை சந்தோஷமாக இருக்குன்றத பற்றியும் நம்ம பாக்கியா யோசிச்சு என்ன பண்ணுறாங்கன்னா, நம்ம கோபி, ஈஸ்வரி, செல்லின்னு எல்லாரையும் கூப்பிட்டு வச்சு பேசுகிறாங்க. மாப்பிள்ளையை பற்றி விசாரிச்சிங்களா நீங்கள்? வசதியான குடும்பம்னு மட்டும் பார்த்தீங்களே, மாப்பிள்ளை ட்ரக் கேஸில் அரெஸ்ட் ஆனவரா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பாக்கியா சொல்கிறாங்க. இதை கேட்டதுமே நம்ம ஈஸ்வரிக்கும் கோபிக்கும் தூக்கி வாரி போட்டுறது, என்ன பாக்கியா புதுவிதமான கதையை சொல்லிக்கிட்டு இருக்க, ஏன் இந்த கல்யாணத்தை நிறுத்துறதுக்காக இந்த மாதிரி வேலையை நீ பார்த்துக்கிட்டு இருக்க அப்படிங்கிற மாதிரி ஈஸ்வரி கேட்குறாங்க. இல்லத்தை என் பொண்ணோட வாழ்க்கையை கெடுக்கணும்னு எனக்கு மட்டும் என்ன அவசியம் இருக்குது சொல்லுங்கள்? உங்களை விட என் பொண்ணு மேலே அக்கறையும் பாசமும் எனக்கு ரொம்ப அதிகமாக இருக்குது. கல்யாணத்துக்கு அப்புறம் அவளோட வாழ்க்கை கேள்விக்குரிய ஆகிடக்கூடாது. ஏற்கனவே நான் உங்கள் பையனை கட்டிக்கிட்டு பட்ட அவஸ்தை எல்லாமே போதும். வசதியான வாழ்க்கை நினச்சி இனியோட வாழ்க்கையை நான் குப்பையில் தலை விரும்பலை அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பாக்கியா சொல்கிறாங்க. உடனே கோபிக்கும் ரொம்ப ஷாக்கிங்காக தான் இருக்குது. என்ன பாக்கியா சொல்கிற, கேஸில் அரெஸ்ட் ஆனவரா, உனக்கு எப்படி இந்த விஷயம் தெரிய வந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கோபி கேட்குறாங்க. பாக்கியா வந்திருக்கிற நம்ம ரிலேட்டிவ்ஸ் தான் சொன்னாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பாக்கியா சொல்கிறாங்க. இதை கேட்டதுமே நம்ம செல்லின்னு எல்லாருமே ரொம்ப ஷாக் ஆகுறாங்க. ஷாக் ஆனது மட்டும் இல்லாமல் இந்த விஷயம் உண்மையாக பொய்யா அப்படிங்கிறத அலசி ஆராய்க்கிறதுக்காக நம்ம ஃபோன் மூலயமா அவரை பற்றின டீட்டெயில்ஸை சர்ச் பண்ணுறாங்க. சர்ச் பண்ணும்போது அவர் நம்பர் 1 ஃபோர்ஜரி பண்ணிட்டு தான் அரெஸ்ட் ஆகிருக்காரு அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிறாங்க. இந்த கல்யாணத்தை நிறுத்த போகிறாங்களா, இல்லை நம்ம பாக்கியா அதே மண்டபத்தில் ஆகாஷை கூட்டிகிட்டு வந்து நம்ம இனியாவுக்கு கல்யாணத்தை பண்ணி வைக்க போகிறாங்களான்னு வெயிட் பண்ணி பார்க்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.